ஒருத்தருக்கு கஷ்டம் வரும்போது, அவங்க மனவேதனையில இருக்கும்போது, நம்மளோட பெருமாற்றம் எப்படி இருக்கணும்னு இந்த கதை அழகா சொல்லும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய சுமை தாங்கி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். கதையோடு இணைவது நித்யா பிரதீப். காலனின் தூதுவன் போல ஒரு போலீஸ்காரன் அந்த காலனிக்குள்ளார வந்து ஒவ்வொரு வீடாக கேட்டாரு. என்ன கேட்டாரு தெரியுமா? தன்னோட நெஞ்சும் உடலும் பதைக்கிற ஒவ்வொரு வீட்டு முன்பு நின்று, அம்மா, உங்கள் வீட்டில் ஏதாவது குழந்த, ஆம்பளை குழந்த, 10 வயசு இருக்கும், காக்கி நிசாரும் வெள்ளை சட்டையும் போட்டுக்கிட்டு உண்டுங்களா என்று திணறினான் போலீஸ்காரன். வீட்டு கொடியில் துணி உலர்த்தி கொண்டிருந்த அந்த அம்மாவளை பார்க்கும்போது அவன் கண்கள் கலங்கின. அவள் போலீஸ்காரனை பார்த்து, ஏன் இருக்கான், என்ன விஷயம், ஏலே ஐயா இங்க வா என்றதும் உள்ளிருந்து ஒரு பையன் ஓடி வந்து போலீஸ்காரனின் தலையை கண்டதும், நான் வரமாட்டேம்மா என்று பயந்து உள்ளே ஒளிந்து கொண்டான். எதுக்குடாயா பயப்படுற, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, வா என்று பையனை அழைத்தாள் தாய். போலீஸ்காரன் பெருமூச்சு விட்டான். கூப்பிடாதீங்கம்மா, இருக்கட்டும், தோ அங்கே ஓவர் பிரிட்ஜ் இருக்குல்ல, லாரியில் சிக்கி ஒரு பையன் போயிட்டாமா, அப்படியே மண்டை செதறி போச்சுமா என்று சொல்ல முடியாமல் சற்று நேரத்திற்கு முன் தன் பாவம் செய்த விழிகளால் கண்டதை எண்ணும் போதே போலீஸ்காரனின் உடம்பு சிலிர்த்தது. ஐயோ தெய்வமே, அப்புறம் என்ன ஆச்சு புள்ள உசுருக்கு என்று அவள் கேட்டு முடிக்கும் முன்பே மற்றொரு பெருமூச்சையே பதிலாக சொல்லிவிட்டு நகர்ந்தான் போலீஸ்காரன். அங்கிருந்து போகும்போது, இந்த காலனியில் இருக்கிற புள்ளதான்னு சொன்னாங்க, பிள்ளைங்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்கம்மா என்று சொல்லிவிட்டு அடுத்த வீட்டின் முன்பு நின்று ஒரு பெரிய சோகத்தை எதிர்நோக்கி தவிக்கும் தனது நெஞ்சை இறுக பிடித்து கொண்டே, அம்மா, உங்கள் வீட்டில் ஏதாவது குழந்த என்று ஆரம்பித்தான் போலீஸ்காரன். எங்கள் வீட்டில் குழந்தையே கிடையாதையா என்றாள் வீட்டுக்குள்ளே இருந்து வந்தவள். அம்மா, நீ புண்ணியவதி என்று அந்த பெறாதவளை எண்ணி மனதில் பெருமைப்பட்டவாறே பெற்று வளர்த்து இன்று தெருவிலே இரத்தமும் சதையுமா தன் செல்வத்தை சூறையிட்டு விட்ட குழந்தைக்குரிய பாவியை தேடி சென்றான் போலீஸ்காரன். ஒவ்வொரு வீட்டின் முன் நிற்கும் போதும், அது அந்த வீடா இருக்கக்கூடாதே என்று அவன் மனம் பிரார்த்தித்தது. ஒவ்வொரு பெண்ணை பார்க்கும்போதும், ஐயோ, இவள் அந்த தாயா இருக்க வேண்டாமே என்று அவன் இதயம் கெஞ்சியது. எப்படி இருந்த போதிலும் இந்த காலனிக்குள் ஏதோ ஒரு வீட்டில் யாரோ ஒரு தாயின் இதயத்தில் அந்த டைம் பாம் நேரம் வந்ததும் வெடிச்சு சிதறதான் போகுது என்று நினைப்பு வந்ததும் போலீஸ்காரன் தயங்கி நின்று திரும்பி போய்விடலாமோ என்று யோசித்தான். அந்த சோகத்தை தன்னால் தாங்க இயலாது என்ற நினைப்பிலேயே அந்த காட்சி அவன் மனதில் உருவாகி உடம்பு முகமும் வேர்த்து நாக்கு உலர்ந்தது. ஒரு வீட்டின் திண்ணை மேல் என்ற ஆசுவாச பெருமூச்சுடன் உட்கார்ந்து தொப்பியை கழற்றி கர்ச்சிப்பால் முகத்தையும் கழுத்தையும் துடைத்து கொண்டான் போலீஸ்காரன். திரும்பி போய்விட்டால் என்ன என்று மனசு மீண்டும் மீண்டும் உறுதியற்று குழம்பியது. நான் போயிட்டேனா அதனால் அந்த குழந்தைய ஒரு தாய் இல்லாமல் போயிடுவாளா என்ன? ஐயோ, அது தாயில்லா குழந்தையா இருக்கக்கூடாதா? ஒருத்தி 10 மாதம் சுமந்து பெத்த குழந்தைய இப்படி கேள்வி கேட்க முறை இல்லாமல் எடுத்துக்க கடவுளுக்கு தான் என்ன நியாயம்? சி, கடவுள் தான் உயிர்களை உண்டாக்குறாரே, இந்த யமன் தான். யமனை உண்டாக்கினது யாரு? அவன் இப்படி அக்கிரமம் பண்ணுறது இந்த கடவுள் எப்படி சம்மதிக்கிறாரு? அந்த கடவுளே 10 மாதம் சுமந்து பெற்றிருந்தா தெரியும் எப்படித்தான் தாங்க போகுதோ அந்த பெத்த வயிறு. மனுஷன் சாகிறது பெரிய சோகம் இல்லை, அதை பார்த்து மற்றவங்க துடிக்கிற கோலம் இருக்கே, அட கடவுளே, ஊரில் தான் ஒவ்வொருத்தையும் 1க்கு 10 வச்சிருக்காளே, 1 போனாதான் என்ன? ஐயோ, அப்படியும் நினைக்க முடியுமா? முடியாது. குழந்தை பெறாத என்னாலேயே பிள்ளை பாசம்னா என்னான்னு தெரியாத என்னாலேயே யாருதோ போச்சு நமக்கு என்னன்னு
இருக்க முடியாத மனுஷ மனசுக்கு தன்னோடதே போச்சுன்னா நேரமும் காலமும் வந்து கிடப்பா கிடந்து போனாலும் பரவாயில்லையே, இப்படி திடீர் கொள்ளையில அள்ளி கொடுக்க பெத்த மனசு தாங்குமா? ஐயோன்னு ஒரே அலறல்ல அவ உசுரே போயிடுமே. அட தெய்வமே, சாவுன்னு ஒன்று இருக்கும்போது பாசம்னு ஒன்று ஏண்டாப்பா உண்டாக்கின? கொஞ்ச நாளைக்கு முன்னே சிட்டுக்குருவி மாதிரி ஒரே சந்தோஷமா பறந்து திரிஞ்சு ஓடிக்கிட்டு இருந்தானே அந்த குழந்தை. கையில் ஐஸ்கிரீம் குச்சியை பிடிச்சிக்கிட்டு ஓடியாந்தான். நான் தான் பாவி பார்த்துக்கிட்டு நிற்கிறேனே, அது நடக்க போகுதுன்னு தெரியுது. விதிதான் என் கையை காலை வாயெல்லாம் கட்டி கண்ணை மட்டும் திறக்க வச்சு எவ்வளவு கோரமான விளையாட்டை நடத்தி காட்டிடுச்சு. பையன் கத்துனானே, அதுக்குள்ள வந்துடுச்சே சாவு. போற உசுறு ஐஸ்கிரீமுக்காக இல்லை, தவியா தவிச்சிருக்கும். சாவுலே இருக்கிற கோரமே அதுதான். திடீர்னு வந்து சாதாரண அல்ப ஆசையை பெருசாக்கி ஏமாத்திடும். இன்னும் இவ்வளவு நாள் தானே முன்னெச்சரிக்கை கொடுத்து வச்சினா மனுஷன் சந்தோஷமா செத்துடுவானே, அது பொறுக்குமா அந்த கொலைகார தெய்வத்துக்கு? சாவும்போது எல்லா உசுருக்கும் ஒரு ஏமாத்தந்தான் மிஞ்சி இருக்கும் போல இருக்கு. ஆமாம், இருக்கும்போது எவ்வளவு அனுபவிச்சாலும் சாகும்போது கிடைக்க போகிறது ஒரு ஏமாற்றம்தான். ஐயோ, என்ன வாழ்க்கை இது! அந்த மாதிரி தான் அன்னைக்கு ஒரு நாள் ஸ்டேஷனில் ஒரு சிட்டுக்குருவி கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டே பொட்டையோட ஒரே சேட்டை பண்ணிக்கிட்டு திரியிறப்பெல்லாம் இன்ஸ்பெக்டர் ஐயா கூட வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பார். பொட்டை மேலே ஆண்குருவி திடீர்னு எங்கிருந்தோ விசுக்குன்னு பறந்து வந்து தாவி ஏறினப்போ அந்த கழுதை காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு எதிர் சுவத்தில் இருந்த ஒரு பொந்திலே போய் உட்காந்துக்கிச்சு கிரீச் கிரீச்சுன்னு ஏக்கம் காட்டுச்சு. அந்த ஆணுக்கு ஏமாந்த வெறியிலே படபடன்னு நெஞ்சு அடிக்குது. உடம்பை சிலுப்பிக்கிட்டு ஒரு நிமிஷம் பொட்டையை முறைச்சி பார்த்தது. அந்த பார்வையிலே பொட்டைக்கு மனசு மாறி போயிடுச்சு. மனசு மாறினப்புறம் இந்த சனியனே ஆண்குருவி கிட்ட போயிருக்க கூடாதா? பொல்லா கழுத மழுவுது. இந்த பொந்திலே வெக்கப்பட்டுக்கிட்டு திரும்பி உட்காந்துடுச்சு. அது திரும்பினது தான் தாமசம். விருட்டுன்னு ஒரு பாய்ச்சல் பாய்ஞ்சுது ஆணு. நானும் இன்ஸ்பெக்டரும் நடக்க போகிற காரியத்தை பார்க்கறதுக்கு தயாராக திரும்பினோம். இன்ஸ்பெக்டரு என்னை பார்த்து கண்ணை சிமிட்டினாரு. அதுக்கு என்னங்க, எல்லா உசுறுகளுக்கும் உள்ளது தானே அப்படின்னு சொன்னேன். நான் சொல்லி வாய் மூடலை. கிரீச் கிரீச்னு ஒரே சத்தம். ஆண்குருவி பொட்டுன்னு என் காலடியிலே வந்து விழுந்தது. தலை பூரா செவன்னு ஒரே இரத்த கலரி. ஐயோ கடவுளேன்னு அண்ணாந்தேன். கடகடகடகடன்னு சாவோட சிரிப்பு மாதிரி அந்த பழைய காலத்து ஃபேன் சுற்றிக்கிட்டு இருந்தது. இன்ஸ்பெக்டர் எந்திரிச்சு ஓடியாந்து அதை கையில் எடுத்தாரு. போயிடுச்சியா? நீ சொன்னிய இப்போ எல்லா உசுருங்களுக்கும் உள்ளது தான்னு, சாவை பற்றி தானே சொன்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஜன்னல் வழியாக அதை தூக்கி வெளியே போட்டார். அந்த ஆண்குருவி ஃபேனில் அடிபட்டு செத்தது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அந்த பொட்டை எதையோ எதிர்பார்த்து காத்திருந்து அந்த பொட்டைக்குருவி தவிச்ச தவிப்பு இருக்கே, ஐயையோ! அப்பத்தான் தோணுச்சு, கடவுள் ரொம்ப கேவலமான கொலைகாரன்னு. கேடுகெட்ட அரக்கணம் இல்லாத சித்திரவதையை ரசிக்கிற குரூர மனசு படைச்சவன். இல்லைனா சாவுன்னு ஒன்று இருக்கும்போது பாசம்னு ஒன்றை உண்டாக்குவானா? வாங்கின ஐஸ்கிரீமை தின்னு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு குழந்தைக்கு சாவு வரலாமா? அட இரக்கமில்லாத தெய்வமே, ஒன்றைத்தான் கேட்குறேன், வரலாமா சாவு? அவ்வளவு அவசரமா? குழந்தை கையிலிருந்து விழுந்த ஐஸ்கிரீம் கரையிறதுக்குள்ளேயே உசுர் கரைஞ்சு போயிடுச்சே. மனசு என்னென்னவோ எண்ணி எண்ணி தவிக்க திண்ணையிலேயே வெகு நேரம் உட்கார்ந்திருந்த போலீஸ்காரன் ஒரு பெருமூச்சுடன் எழுந்தான். கழற்றி வைத்திருந்த தொப்பியை தலையில் வைத்துக்கொண்டு நிமிரும்போது பார்வை அகஸ்தமாக அந்த வீட்டுக்குள் திரும்பிய போது ஒரு பெண், இளம் பெண், குழந்தைக்கு பால் கொடுத்தவாறே உட்கார்ந்திருந்தாள். ஒரு அற்புதமான காட்சிதான். அம்மா, குடிக்க கொஞ்சம் தண்ணி தரியா என்று கேட்டவாறு மீண்டும் திண்ணை மேல் உட்கார்ந்தான் போலீஸ்காரன். குழந்தையை மார்போடு அணைத்தவாறே எழுந்து உள்ளே சென்று
கையில் ஒரு செம்பில் தண்ணீரோடு வெளியே வந்தாள் அந்த இளம்பெண். குழந்தை மார்பில் முகம் புதைத்து பாலருந்தும் சத்தம் மொச் மொச் என்று சிலிர்க்க வைத்தது. போலீஸ்காரன் தண்ணீர் செம்பை வாங்கி கொண்டதும் தாய்மை சுகத்தோடு குழந்தையின் தலைமுடியை மிருதுவாக தடவினாள் அவள். திடீரென போலீஸ்காரனின் கண்கள் மிரண்டன. ஒருவேளை இவள் அந்த தாயாக இருக்க முடியுமோ? சி, இருக்காது. சின்ன வயசா இருக்காளே. ஏமா, இதுதான் தலைச்சங்குழந்தையா என்று ஆரம்பித்தான். இல்ல, பெரிய பையன் இருக்கானே, அவனுக்கு அப்புறம் 2 பிறந்து செத்து போச்சு. இது 4ஆம் பேரு. இப்ப பெரியவன் எங்கே? பள்ளிக்கூடம் போயிருக்கான். பள்ளிக்கூடமா? என்ன சட்டை போட்டிருந்தான்? பள்ளிக்கூடத்துல காக்கி நிசாரும் வெள்ளை சட்டையும் போடணும்னு சொல்லியிருக்காங்கன்னு உசுரை வாங்கி நேத்துக்கு தைச்சு கொடுத்ததுக்கப்புறம் தான் 2 நாளா பள்ளிக்கூடத்துக்கு போறான். எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க? போலீஸ்காரன் ஒரு நிமிடம் மௌனமாய் நின்றுவிட்டு, பையனுக்கு பள்ளிக்கூடம் ஓவர் பிரிட்ஜ் பக்கமா இருக்குதா என்று சாதாரண குரலில் கேட்டான். இல்ல, இந்த பக்கம் இருக்குது. ஆனா அது ஊரெல்லாம் சுத்தம். வாழுத்தனம் அதிகமாக போச்சு. சொன்ன பேச்சை கேட்குறதே இல்லை. காத்தால ஐஸ்கிரீம் வாங்க அரையனா கொடுன்னு உசுரை வாங்கினான். நான் தரமாட்டேன்னுட்டேன். அப்புறம் எனக்கு தெரியாமல் பொட்டியை திறந்து அரையனா எடுத்துக்கிட்டு போகும்போது நான் பார்த்துட்டு ஓடியாந்தேன். அவன் ஓட்டத்தை நான் பிடிக்க முடியுமா? விரட்டிக்கிட்டே வந்தேன். ஓடிட்டான். என்ன ஓட்டம் என்ன ஓட்டம், எனக்கு வச்சு சமாளிக்க முடியல. வந்த ஆத்திரத்தில் அப்படியே ஒளிஞ்சு போ, திரும்பி வராதன்னு திட்டுனேன். இப்போ மனசு கஷ்டமாயிருக்கு. போலீஸ்காரன் இடைமறித்து, ஐயையோ, அப்படி நீ சொல்லியிருக்க கூடாதுமா, கூடவே கூடாது என்று தலையை குனிந்து கண்ணீரை மறைத்து கொண்டான். பிறகு சற்றே மௌனத்திற்கு பின் ஒரு செருமலுடன், எனக்கென்ன, என் கடமையை செய்கிறேன் என்ற தீர்மானத்தோடு தலையை நிமிர்ந்து கலங்குகின்ற கண்களை இறுக மூடிக்கொண்டு இமை விளிம்பில் கண்ணீர் கசிய சிலை போல் ஒரு வினாடி நின்றான். அவன் இதயமே இறுகி துருவேறிய உணர்ச்சி கரகரப்புடன் உதட்டிலிருந்து வார்த்தைகள் வெளிவந்தன. ஓவர் பிரிட்ஜ் கிட்ட லாரியில் அடிபட்டு ஒரு பையன் செத்து கிடக்கான். போய் பாரு, உன் புள்ளதானான்னு. ஐயோ ராசா என்று அலறலில் அந்த வீடே, அந்த காலனியே அதிர்ந்தது. அந்த அதிர்ச்சியில் அந்த போலீஸ்காரன் திண்ணையின் மீது சோர்ந்து விழுந்தான். பாலருந்தும் குழந்தையை மார்புற இறுக தழுவிக்கொண்டு வெறி கொண்டவள் போல் அந்த தாய் வீதியிலே ஓடிக்கொண்டிருக்கிறாள். இன்னும் ஒரு தெரு தாண்டி போகணுமே என்ற பதைப்புடன் கைக்குழந்தையை இடுப்பில் இடுக்கிக் கொண்டு தாய்மை உணர்வின் வெறி கொண்டு பாய்ந்து பாய்ந்து ஓடி வருகிறாள் அவள். விபத்து நடந்த இடத்தை வேடிக்கை பார்த்துவிட்டு எதிரில் வரும் கூட்டம் தாய்மையின் சொரூபமாக இவள் வருவதைக் கண்டு திரும்பி இவளை பின்தொடர்ந்து செல்கிறது. கும்பலுக்கு எல்லாமே வேடிக்கைதான். என்னாச்சு? செய்தித்தாள் விவகாரம் போல் ஒருவன் கேட்க, கேள்விக்கு மேம்போக்காய் ஒருவர் பதில் சொல்கிறார். ஒரு பையன் லாரியில் மாட்டிக்கிட்டாயா? அப்புறம் என்ன, க்ளோஸு தான். ஒரு சிரிப்புடன் கைவிரிக்கிறான் ஒருவன். லாரிக்காரன்களுக்கு கண்ணு மண்ணு தெரியுதா? அவனுங்களை வச்சு மேலே ஏத்தணும் லாரிய என்கிறார் ஒரு மனுநீதி சோழ பரம்பரை. அவர்களுக்கு ஆத்திரப்படுவதே ஒரு சுவாரஸ்யம். வீதியின் மறுகோடியில் அந்த போலீஸ்காரன் ஓடி வருகிறான். திருடனை துரத்தி பிடிக்கும் திறனுள்ளவன்தான். பாசத்தின் வேகத்தை தொடர முடியாமல் பின்தங்கிவிட்டான். இடுப்பு பிள்ளையோட ஓடி வந்து கடைசி தெருவை தாண்டியதும் விபத்து நடந்த தெருவுக்கு நுழைந்த போது கூட்டத்தின் நடுவே இருந்து ஒருத்தி தரையில் விழுந்து புரண்டு கோலத்துடன் 2 கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தி, அட கடவுளே, உனக்கு கண் இல்லையா என்று கதறி அழுவதைக் கண்டதும் இந்த தாய் நின்றாள். கண்களில் தாரை தாரையாய் கண்ணீர் வழிய இவள் சிரித்தாள். அது நம்ம ராசா இல்லடி, அது நம்ம ராசா இல்ல என்று கைக்குழந்தையை முகத்தோடு அணைத்து கொண்டு சிரித்தாள். ஹிருதயம் மட்டும் இன்னும் தேம்பி தேம்பி விம்மிக் கொண்டிருந்தது. இப்பொழுதுதான் தாய்மை உணர்வின் வெறி அடங்கி தன்னுணர்வு கொண்டாள்.
மார்பு துணியை இழுத்து விட்டு கொண்டாள். அருகில் வந்து நின்ற போலீஸ்காரனிடம், ஐயா, அது என் பையன் இல்லை, வேற யாரோ ஐயா, அது என் பையன் இல்லை என்று கண்களை மூடி தெய்வத்தை நினைத்து கரம் கூப்பினாள். சி, இவ்வளவுதானா தாய்ப்பாசங்கிறது? இவ்வளவு அல்பமா? ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளார முடங்கி போறதா தாய்ப்பாசம் என்று முகம் சொலித்த போலீஸ்காரன் விபத்து நடந்த இடத்தை நோக்கி ஓடினான். கும்பலின் நடுவே வீழ்ந்து கதறி கொண்டிருப்பவளை பார்த்ததும் போலீஸ்காரன் திடுக்கிட்டான். அங்கே அவன் மனைவி மார்க்கெட்டுக்கு போய்விட்டு வரும் வழியில் இந்த கோரத்தை பார்த்து விட்டாளோ? அதோ காய்கறி பை கீழே விழுந்து சிதறி கிடக்கின்றன. அடி பாவி, உனக்கேண்டி தலையெழுத்து என்று முனகினாலும் போலீஸ்காரனால் பொங்கி வரும் அழுகையை அடக்க முடியாமல் குழந்தை மாதிரி விம்மி விம்மி அழுதான். தங்கம், இதெல்லாம் என்னாடி என்று அவளை தூக்கப் போனான். புருஷனை பார்த்ததும் அவள் குமுறி குமுறி அழுதா. இத கேட்க ஒரு போலீஸ் இல்லையா, ஒரு சட்டம் இல்லையா? 20 வருஷமா நம்ம எவ்வளவு தவம் இருந்து வரம் கேட்டும் கொடுக்காத அந்த கண்ணவிஞ்ச தெய்வம் இப்படி அநியாயமா ஒரு வைர புதையலே வாரி இறைச்சி இருக்கே என்று கதறினாள். தங்கம், அவங்க விதிக்கு நாம் அழுதா போருமா? எந்திரி, பைத்தியம் மாதிரி புலம்பரியே, வீட்டுக்கு போகலாம் வா என்று மனைவியின் கையை பிடித்து தூக்கினான் போலீஸ்காரன். அவள் அவனை திமிரிக்கொண்டு விலகி நிற்கின்றாள். அழுத கண்கள் அவன் முகத்தையே வெறிக்க, இது ஏன் குழந்தை, ஆமா இது ஏன் குழந்தைதான் என்று பிதற்றினாள். போலீஸ்காரனின் கண்கள் இறந்தது தன் குழந்தையல்ல என்று தன்னைத்தானே ஏமாற்றிக்கொண்டு அதோ வேடிக்கை பார்க்கும் உணர்ச்சியில் வருகிறாளே அந்த பரிதாபகரமான தாயை வெறித்தன. ஐயோ பாவம் அவள். அடுத்து அங்கு நிகழப்போகும் ஒரு கொடிய சோகத்தை காண விரும்பாமல், தன் மனைவிக்கும் அதை காட்ட விரும்பாமல் அவளை வீட்டுக்கு அழைத்து போக அவன் கரத்தை பற்றி தூக்கினான். அவள் அவனோடு புலம்பி புலம்பி அழுதவாறு தளர்ந்து நடந்தாள். கும்பல் இரண்டாக பிரிந்து இந்த போலீஸ்கார தம்பதிகளின் சோக நாடகத்தை வேடிக்கை பார்த்தவாறு அவர்களின் பின்னே வந்தது. பாவி பாவி, ஒரு குழந்தைய பெத்து கொஞ்சறதுக்கு தான் பாக்கியம் செய்யாத மலடி ஆயிட்டேன். செத்துப்போன ஒரு குழந்தைக்கு அழக்கூட எனக்கு சொந்தமில்லையா என்று திமிரிய அவளை வலுக்கட்டாயமாய் இழுத்துச் சென்றான் போலீஸ்காரன். மனைவியை அழைத்து வரும்போது தூரத்தில் விபத்து நடந்த இடத்திலிருந்து அந்த டைம் பாம் வெடித்தது. போலீஸ்காரன் காதுகளை மூடிக்கொண்டான். ஐயோ ஏ ராசா என்று காலனியில் ஒலித்த அதே குரல் வீதியே அதிர வெடித்தெழுந்தபோது தன் பிடியிலிருந்து திமிரியோட முயன்ற மனைவியை இரு கைகளிலும் ஏந்தி தூக்கி கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தான் போலீஸ்காரன். போலீஸ்காரனது ஏந்திய கரங்களில் மனைவியின் உடல் பாரமட்டமாக அணத்தது இல்ல. அவள் தன் இதயத்தில் தாங்கும் உலகத்தின் சுமை, தாய்மையின் சோகம், அதன் அவனால் தாங்க முடியவே இல்லை. உள்ள போனதும் 2 பேரும் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டு ஓனு கதறி அழுதாங்க. திடீர்னு திரும்பி பார்த்த போலீஸ்காரன் வாசல்ல ஜன்னல் புறத்திலிருந்து கும்பல் கூடி நிற்பதை கண்டு எழுந்து போய் கதவை படார்னு சாத்திட்டு வந்தார். போலீஸ்காரன் வீட்டு முன்னே கூடியிருந்த கும்பல் மீண்டும் விபத்து நடந்த இடத்துக்கே ஓடிப்போனது. ஆமாம், கும்பலுக்கு எல்லாமே ஒரு வேடிக்கைதான். இங்கே நம்ம ஜேகே ரொம்ப அழகாக தாய்மையோட உணர்வை கொடுத்துருப்பாங்க. 10 மாதம் சுமந்து பெத்தாதான் தாய்மை இல்லை அப்படின்றதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. 10 மாதம் சுமந்து பெத்த ஒரு தாய் இறந்தது தன்னோட குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சதுமே சந்தோஷப்படுறதையும், குழந்தையே பெறாத ஒரு தாய் இறந்து கிடக்கிற குழந்தையை பார்த்து கண்ணீர் விட்டு மழ்க அழுகிறதையும், எது தாய்மை உணர்வுன்றத நல்லா புரிஞ்சுக்க வச்சுருப்பாங்க நம்ம ஜேகே. இந்த 2 பேரில் நீங்கள் எப்படி அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த சின்ன பையனோட உயிர் போகும்போது ஒரு ஐஸ்கிரீமை கூட முழுசாக திங்க முடியலேன்ற ஏக்கம் எப்படி இருந்திருக்கும்? அதாங்க, சாகும்போது எப்போதும் ஒரு உயிர் ஏமாற்றத்தோடு தான் போகும்னு சொல்லுவாங்க. ஆமாம், நாளைக்கு நம்ம சாக போகிறோன்னு நினச்சா என்னென்னலாம் யோசிப்போம். அச்சோ, என்னோட கடமைகள் பாக்கி இருக்குது, எங்கள் அம்மா அப்பாவுக்கு அதை செய்யணும், என்னோட குழந்தைகளுக்கு இதை செய்யணும் அப்படின்னு
நம்மளோட கடமைகளை நினச்சி தவிப்போம். நம்மளோட ஆசைகள் இன்னும் நிறைவேறலையேன்னு யோசிச்சுட்ருப்போம். என்னோட வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வாழ்ந்து முடிக்கவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்ருப்போம். ஒரு நாள் கூடுதலாக கிடைக்கக்கூடாதா அப்படின்னு ஏங்கி தவிப்போம். ஆமாங்க, நம்மளோட சாவு என்னைக்குன்னு நமக்கு நிச்சயம் கிடையாது. அதனால் இருக்கிற இந்த அழகான வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு தினமும் ரசித்து வாழ்வோம். எந்த ஒரு இடத்துல விபத்து நடந்தாலும் ஓடிப்போய் உதவி செய்கிற கைகளை விட தன்னோட பாக்கெட்டில் விட்டு செல்ஃபோனை எடுத்து வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கிற கைகள் தான் அதிகமாக இருக்குது இந்த கலிகால யுகத்தில். ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, அவங்க மன கஷ்டத்தில் இருக்கும்போது காசு பணம் கொடுத்து உதவி செய்யலைனாலும் பரவாயில்லை, நான் இருக்கேன், இதெல்லாம் ஒரு கஷ்டமா, வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை இருக்கே, அவங்களுக்கு புது தெம்பு கொடுக்கும். அவங்க வீழ்ந்து கிடக்கிற வாழ்க்கையிலேருந்து எழுந்து நிற்க உயிரோட்டம் கொடுக்கும். நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கும் உணர்ச்சி இருக்குது, வலிமை இருக்குன்றதுக்கு இந்த ஒரு கதை போதும் அப்படின்ற கருத்தோட இந்த கதையை முடிக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.